நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழிகளுக்கு வணக்கங்க. என் விஜய் அண்ணா வந்து 1 மாதம் இல்லை 1.5 மாதம் வந்து தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. சும்மா இருக்கிற மனுஷனை விட்டு இப்படி அமக்கலம் பண்ணிட்டீங்க. ஆனால் என் அண்ணன் வந்து அந்த ஸ்டேஜ் முன்னாடி நின்று அந்த பேப்பரை எடுத்து என் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொன்னாங்கங்க. அரங்கமே அதிருச்சு. ஏன்னா என் அண்ணன் சும்மா இருக்கும் போதே பட்டாசை கலப்பார். என் அண்ணாக்கு வேறு நீங்கள் வேறு தீபார்த்தனாலாம் காமிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் என் அண்ணன் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீங்களாம் எங்கெங்கே போய் உழ போகிறீங்கன்னு தெரியல. 2026 என் அண்ணாவோட ஆட்சி தான் அமைய போகுது. பார்க்குற வாயும் பேசுகிற வாயும் எல்லாம் வாயை முடின்னு போக போகுது. எந்த நியூஸ் சேனலில் பார்த்தாலும் விஜய் இதை பண்ணார், விஜய் அதை பண்ணாருன்ட்டு சும்மாவே இப்படி இருக்குண்ணா. என் அண்ணா ஆள்னார்னா எப்படி இருக்கான், ஆள் ஏரியா எங்கள் ஏரியான்னு சொல்லியிருக்கிறாருங்க. எதை அடித்தாலும் நாங்கள் கில்லி அடிப்போங்க. ஏன்னா என் அண்ணன் வந்து விஜய்ங்க. விஜய்க்கே இவ்வளோ தண்ணி காமிச்சிட்டிங்கன்னா விஜய் அண்ணன் காட்ட போகிற தண்ணிக்கு நீங்கள் எங்கெங்கே வத்தாத நீர் ஊற்றா எடுக்கிற இடத்துல தூக்கின்னு போய் காட்டு பிரதேசத்தில் உங்களெல்லாம் தூக்கி போட போகிறாருங்க. ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, விஜய்க்குன்னு ஒரு நேர்மை இருக்குது. அதை எல்லாத்தையும் ஆனால் நீங்கள் ரொம்ப நொண்டிட்டீங்க, ரொம்ப ஆட போகிறீங்க. என் அண்ணா எல்லா ஒரு ஆட்டத்தையும் அடக்க போகிறாரு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட